சார் இப்போ நீங்கள் விண்ணுக்கு மண்ணுக்கும் படம் சொன்னீங்க. நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி பா ரஞ்சித்துடைய படத்துக்கு விக்ரம் படத்தோட ஃபெயிலியர் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் விண்ணுக்கு மண்ணுக்கும் படமே வந்து விக்ரம்டைய மார்க்கெட்டை வந்து டவுன் பண்ணதாக ஒரு பேச்சு ஒன்று உண்டு. உண்மையில் அது என்ன நடந்தது? நீங்கள் அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொரு விளக்கம் சொல்கிறேன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் மாதிரி நீ ஒரு படத்தில் வந்தேன்னா தான் மக்கள்கிட்ட நீ ஒரு ஹீரோவாக போய் சேருவ. சினிமா வந்து அதி அற்புதமான மாயாஜாலங்கள் நிறைந்தது. அதற்கு நிறைய பேசிக் இருக்குது. அது மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு உண்டான ஒரு விஷயம். அதை முதல்ல சினிமா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சேது படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விக்ரம் எவ்வளோ படம் நடிச்சிருப்பார் நீங்கள் சொல்லுங்கள். நடிச்சிருக்காரு. எவ்வளோ? இயக்குனர் ஸ்ரீதர் தான் அறிமுகப்படும். ஒரு 50 படம் பக்கம் கிட்டத்தட்ட நடிச்சிட்டாரு. அது வரைக்கும் உங்களுக்கு யாருக்காவது விக்ரம் தெரியுமா? அப்போ என்ன அர்த்தம்? இப்போ ரஜினிகாந்த் அபூர்வ ராகங்களுக்கு முன்னால் எத்தனை படத்தில் பார்த்தீங்க? ஒரே 2 காட்சி அபூர்வ ராகங்கள். அடுத்தது 3 முடிச்சு. அப்புறம் அப்படியே பரபரப்பாக ஒரு ஃபயர் மாதிரி ஒரு 4-5 படத்தில் எங்கேயோ ரஜினிகாந்த் எங்கேயோ. ஏன்னா ஒரு வித்தியாசமான டெலிவரி, வித்தியாசமான ப்ரெசன்டேஷன் நடிப்பில் வந்தார். 50 படங்கள் கிட்டத்தட்ட நடித்தோம். விக்ரம் யாருன்னு தெரியல, சேது வந்து தான் தெரிஞ்சேன்னா அது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்குறேன். அப்போ நீ நடிக்கலன்னு தான் அர்த்தம். கரெக்டு தானே நான் சொல்கிறது? புரியுதுங்களா? அவருக்கு ஒரு அழகான இளைஞன், தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு மனிதன்னா விக்ரம் தான். அவரை மாதிரி ஒரு தன்னம்பிக்கையாளனை நம்ம இண்டஸ்ட்ரியில் சொல்லவே முடியாது. ஒரு வைராக்கியமான மிகுந்த தன்னம்பிக்கையுடைய ஒரு மனிதன். அவருடைய சூழலில் யாரும் எழுந்து கூட நடக்க முடியாது, நடந்து கூட போக வாய்ப்பு இல்லாத ஒரு நடிகர் ஆகணும், நான் ஒரு ஆளாகணும்னு அவர் விரும்பினார். என்ன மாதிரி நடிகராக நாம் இருக்கணும்னு அவருக்கு தெரியல. நான் 7-8 வருஷம் நடிச்சிட்டாரு. வாய்ப்புகள் அவருக்கு வந்தது அவருடைய அணுகுமுறையினால், அவருடைய தீவிர முயற்சியினால். தான் என்னவா ப்ரெசன்டேஷன் ஆகணும்னு அவருக்கு தெரியல. ஒன்று கமல் மாதிரி நடிச்சிருவார், இல்லைன்னா ரஜினி மாதிரி நடிச்சிருவார். இந்த 2 பேர் தானே பாதிப்பை அந்த நேரத்தில் ஏற்படுத்திடுவீங்க. ஒரு விக்ரமாக நாம் எப்படி உருவாகிறதுன்னு நமக்கு தெரியல. அவர் லேட்டாக கண்டுபிடிச்சார். சேது அவருக்கு ஒரு விக்ரம்ங்கிறவன் யார் அப்படிங்கிற, விக்ரம்னா இப்படி நடிக்கலாங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்தது.